ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் நிறுவனம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய தீர்ப்புக்கு மேல்முறையீட்டு மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதத்தை எடுத்துரைத்து வழக்கை தள்ளுபடி செய்ய உள்ளிட்ட தமிழக அரசின் வழக்கறிஞர்களுக்கு நாளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் சந்தித்து நன்றி கூற உள்ளதாகவும் அப்போது ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வலியுறுத்த போவதாகவும் தூத்துக்குடியில் இன்று தூத்துக்குடி நீதிமன்றம் முன்பிருந்து ஊர்வலமாக வந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான ராஜாஜி பூங்கா முன்பு நன்றி அறிவிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தமிழக அரசு வழக்கை சிறப்பாக உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் தொடர்ந்த வழக்குக்கு வாதத்தை சிறப்பாக எடுத்துரைத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான தீர்ப்பு தூத்துக்குடி மண்ணிலிருந்து நாசகார ஸ்டெர்லைட்டை அப்புறப்படுத்த வேண்டும், வேறு வாய்ப்பே ஸ்டெர்லைட்டுக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த தீர்ப்பை நாங்கள் இறந்து போன எங்கள் மண்ணில் உயிர் விட்டு ரத்தம் துடிக்க சிதறி தலை சிதறி உடல் பாகங்கள் சிதறி இறந்த போராளிகளுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்ததாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு எங்களுடைய அனைத்து போராளிகள் இயக்கங்கள் சார்பாக கட்சிகள் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழக்கில் மாண்புமை உயர்நீதிமன்றம் விசாரித்தது தீர்ப்புக்குரியது சரிதான் என்று அதில் திருத்துவதற்கு எதுவுமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் தனது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 136 பயன்படுத்தி வேதாந்தாவை மண்ணிலிருந்து அகற்ற உத்தரவிட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலிருந்து ஸ்டெர்லைட்டுக்கு அப்பீல் கிடையாது. அது கலட்டி தூத்துக்குடி மலர்ந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லை. இதை தமிழக முதல்வர் உடனடியாக அரசாணை போட்டு டிஸ்மாண்டில் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக சிப்காட் வளாகத்திலிருந்து வேதாந்தா அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முதல்வருக்கு நீங்கள் சொன்னதை செய்துள்ளீர்கள். 2 சொன்னீர்கள். ஒன்று, ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவோம் என்று. அடுத்ததாக கொலை செய்த காவல் அதிகாரிகள் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள், பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள், கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளீர்கள். இந்த உறுதியை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்பார்க்கின்றோம். முதல்வர் செய்வீர்கள் என்று உங்களை இரும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம்.